தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் பாதுகாவலர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜாமீன் மனுக்களை செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தற்போது அவர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். காவல்துறையினரை தாக்க முயற்சித்ததாகவும் காவல்துறையினர் ஒட்டிய சம்மனை கிழித்தது ஆகிய புகார்களின் பேரில் சீமான் வீட்டு பாதுகாவலர்களான அமல்ராஜ், சுபாகர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பலா, திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் காவல்துறையினர் சம்மனை ஒட்டிச் சென்றார்கள். ஆனால் அந்த சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்ததாக அவருடைய வீட்டில் பணியாளராக இருந்த சுபாகர் மற்றும் அவருடைய பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோரை நீலாங்கரை காவல்துறை கைது செய்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஆயுதம் தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளுக்கு அவர்களுக்கு எதிராக வழக்கு செய்யப்பட்டது. ஏற்கனவே இவர்கள் தாக்கல் செய்த அந்த ஜாமீன் மனுக்களை செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதையடுத்து 2 பேருமே தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார்கள். அதில் அரசியல் நோக்கத்தில் தாங்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறிய குற்றச்சாட்டு அனைத்தையும் பொய்யானது, அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிக்கு உரிய அனுமதி தான் வைத்திருந்ததாகவும் எனவே ஆயுத தடுப்பு சட்ட பிரிவு இதில் வராது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஒரு மனுவானது ஒரு திங்கட்கிழமை என்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.